ஏன் புருஷனை காப்பாத்திக்க எனக்கு தெரியும்டி. உன்னால முடியாம தாலிய கழட்டுற நிலைமை வந்தா அது உன் தலைவிதி. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஸ்வேதா, இதோட நீ பேசுறத நிறுத்திக்க. என் புருஷ வாழ்க்கை மட்டும் கெட்டது, அதுக்கப்புறம் நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். கோவப்பட்ட நீ தாங்க மாட்ட, புரிஞ்சுக்கோ. ஏய், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. உன்னை இங்க வரவே கூடாதுன்னு நான் சொல்லிருக்கல, அப்புறம் எதுக்காக இங்க வர? முதல்ல இங்க இருந்து போ. ஏய், என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டே போற? இவ்வளவு அதிகாரம் பண்றதுக்கு நீ யாரடி? சாதிசனம் சேர்த்து முறைப்படி பொண்ணு பார்த்து அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்ணி எனக்கு மருமகளா வந்தவ இவதான். நீ இடையில வந்தவ, நடுவுல வந்த ஒன்ன நடுவுலயே துரத்தல. என் பேரு விசாலம் இல்லடி, சித்ரா. கிருஷ்ணா, பேமெண்ட்லாம் வாங்கியாச்சா? வாங்கியாச்சு தம்பி. டீசா இன்ஸ்பெக்டர் வீட்டுல அவர் அன்னைக்கே கொடுத்துட்டாரு. இல்லையே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த கணக்கெல்லாம் கரெக்டா தான் இருக்குது. ஆனா வெளியே இருந்து வர வேண்டிய பணம் பாக்கி இருக்குது. சரி, இப்ப அதனால நம்ம கலெக்ஷன் பண்ணலன்னா எல்லா பணம் முடங்கி போயிடும். அதனால வேலை கெட்டு போயிடும். ஆமா தம்பி, வெளியே நிக்கிற பணத்தெல்லாம் கண்டிப்பா வசூல் பண்ணி தான் ஆகணும். வர்ற சனி ஞாயிறு 2 நாளும் இதுக்காக ஒதுக்கிருங்க. நீங்க ஒரு பக்கம் போய் வசூல் பண்ணுங்க, நான் ஒரு பக்கம் போய் வசூல் பண்றேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஃபேக்டரியில வேலை எல்லாம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? பூச்சி வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுமா. பெயிண்ட் அடிக்க வேண்டிய வேலை மட்டும் தான் பாக்கி. தம்பி, பெயிண்ட் அடிக்க சொல்லிடலாமா? இப்ப எதுக்கு அவசரம்? முதல்ல மிஷின் இறக்கி ஃபிட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் பெயிண்டிங் வேலையெல்லாம் பாத்துப்போம். ஒரே வேலையா போயிடும்ல. ஆமாண்ணா, காய்கறி சொல்ல மட்டும் பண்ணிடுவோம். சரி தம்பி. கிருஷ்ணா, ஆக வேண்டிய வேலையெல்லாம் வரிசைப்படியே நடக்கட்டும். ஆனா எது செஞ்சாலும் நல்ல நேரம் காலம் பார்த்து உங்க அப்பாவை மனசுல நினைச்சுக்கிட்டு செய்யுங்க. சரி சரிம்மா. யார் நம்பர் புதுசா இருக்கு? ஹலோ, ஒரு கெட்ட செய்தி சொல்றதுக்காக போன் பண்ணேன். சார் ஃப்ரீயா இருக்கிறீங்களா? பேசலாமா? ஏய், யார் நீ? கிருஷ்ணா, உன்னை நல்லா விசாரிக்க, உனக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்ல என்ன தவிர வேற யார் இருக்காங்க? நான் தான்ப்பா, உன் அன்பான எதிரி ராஜேந்திரன் பேசுறேன். டேய் பரதேசி, நீ எதுக்கு எனக்கு போன் பண்ற? நீ ஒளிஞ்ச எங்க குடும்பமே சந்தோஷமா இருக்கும். கிருஷ்ணா, எனக்கு சாபம் கொடுத்து உன் டயத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. நான் சொல்ற தகவலை மட்டும் கேளு, எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா. உன் அழகேச அப்பாவை தங்கராசோட ஆளுங்க அடிச்சு கீழே தள்ளி அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்களாம்.